திடீர்னு உடல்நிலை சரியில்லாம ரோபோ சங்கர் அவரை மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஜாய் கிறிஸ்டல்டானால இவ்ளோ கோடி நட்டமாயிருச்சு அப்படின்னு கோவத்தோட மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து இந்த செய்தி பரபரப்பா பேசப்படுது. அவருக்கு முன்னாடியே உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு, எல்லாருக்குமே தெரியும். மஞ்சக்காமாலை பிரச்சனை இதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்து இப்ப வந்து சிகிச்சை எடுத்து நலமோட இருக்காரு. ரோபோ சங்கர் அவரு படப்பிடிப்பு தளத்துல இருந்திருக்காரு. இந்த நிலையில அவருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருந்தாங்க. அவருக்கு தேவையான சிகிச்சைகள் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்களாம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, அவரு நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திடீர்னு அவருக்கு உடல்நிலை பிரச்சனை அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அவர் தனியார் மருத்துவமனையில இப்ப சேர்க்கப்பட்டு சிகிச்சையில இருக்காரு. சீக்கிரமா வந்து குணமாகி வருவாருன்னு ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. ரசிகர்களும் சீக்கிரமா குணமாகி வாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க எல்லாருக்குமே தெரியும். சமீபத்துல ரங்கராஜ் அவரை பத்தி நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நடந்த பல உண்மைகளை வெளிப்படையா சொல்லி இருக்காங்க. அதுவும் பிரபலமான ஒரு சேனல்ல தான் இந்த விஷயத்த அவங்க பேசியிருக்காங்க. அந்த வீடியோக்களும் சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆச்சு. இதை தொடர்ந்து ஜாய் கிறிஸ்டல்டா அவங்கனால எனக்கு வந்து 12 கோடிக்கு மேல லாஸ் ஆயிருச்சு, இவங்க ஒரு நிறுவனத்தோட பெயரை இழுத்து பேசியிருக்காங்க, மாதம்பட்டி பக்ஷாலாவிற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில பதிவுகளை இட்டு வராங்க. இந்த நிறுவனம் வந்து இப்ப ஒரு பதிவை வந்து பதிவிட்டிருக்காங்க, அதாவது புகாரும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஹேஷ்டாக் எல்லாம் பதிவிட்டு வாடிக்கையாளர் நிறுவனத்தை பத்தி தகவல்களை தேடும் போது நேரடியாக கிறிஸ்டல்டா அவங்களோட அவதூறு பதிவுகள் தான் போகுது. அதே சமயம் கிறிஸ்டல்டா அவங்க வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் நிறுவனத்தின் இந்த கூற்றம் மறுத்து 12 கோடி இழப்பு ஏற்பட்டதா சொல்லி இருக்காங்க. இனி இந்த இழப்பு வந்து 12 கோடின்னு சொல்றீங்களா, அப்ப அதுக்கான ஆதாரத்தை காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம கிறிஸ்டல்டா அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு இப்ப குழந்தையோட நிக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையே இப்ப அழிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களுடைய தரப்புல இருந்து போராடி இருக்காங்க. இதை தொடர்ந்துதான் நிறுவனம் இந்த வழக்கை வந்து தொடுத்திருக்கிறதா பிரபாகரன் அவர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ பாதுகாக்கணும்னு இப்படி வழக்கு போட்டிருக்கீங்க. நீதிமன்றம் இந்த வழக்கை செப்டம்பர் 24க்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அன்னைக்கு தினம் கேஷ்டாக்குகளை பயன்படுத்த தடை விதிக்க கோரும் நிறுவனத்தின் மீது விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில ரங்கராஜ் தாக்கல் செய்திருக்க வழக்கையும் நிறுவனத்தோட வழக்கோடு சேர்த்து விசாரிக்குமாறு நீதிபதி அவரு உத்தரவிட்டிருக்காரு. அடுத்த விசாரணையில தான் இது தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.